ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான பாசிப்பருப்பு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஒரு அடுப்பில் கடாய் வச்சுருக்கோம். கடாய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 100 கிராம் சிறுபருப்பு இதில் போட்டுடலாம். இப்போ இந்த சிறுபருப்பு நல்லா வறுத்துக்கோங்க. இது போல நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த பருப்பை வறுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கோல்டன் ப்ரௌனா ஆகணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த பருப்போட வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்ம இந்த பருப்புல தண்ணி ஊற்றி இந்த பருப்பை நல்லா கழுவிக்க போறோம். எதனால இதை கழுவுறதுக்கு முன்னாடி நம்ம இதை வருத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் அந்த பருப்போட பச்சை வாசனை போய் உங்களுக்கு ஒரு நல்ல மனம் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ பாத்தீங்கன்னா பருப்பை நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த பருப்பை ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பில் ஊற்றின தண்ணி எல்லாம் வற்றி பருப்பு ஒரு 3/4 பதத்துக்கிட்ட நல்லா வெந்திருக்குது. நீங்கள் பாசிப்பருப்பு குக்கரில் போட்டு வேக வைக்கணும்லாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கடாயில் பாத்திரத்தில் போட்டு வேக வச்சாவே போதும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கொழுக்கட்டைக்குள்ளே சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கிடலாம். அடுத்து பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சுக்க போகிறோம். இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம 250 கிராம் மாவை சலிச்சு எடுத்துக்கலாம். இது வறுத்த பச்சரிசி மாவு தான். நீங்க இடியாப்ப மாவு சேர்த்து கூட இதை செய்யலாம். இது போல சலிச்சு ஒரு பவுல்ல எடுத்திருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சலிச்சு வச்சிருக்க பச்சரிசி மாவுல வெந்நியை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி கிளற போறோம். இப்போ நம்ம வெந்நி சேர்த்து மாவை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டோம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ள நம்ம கொழுக்கட்டைக்குள்ள வைக்க வேண்டிய பூரணத்தை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம 100 கிராம் பருப்பு வேக வச்சிருக்கோம். அதுக்கு 150 கிராம் வெல்லம் நான் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்துல போட்டு பாகு எடுக்க போறோம். பாகு எடுக்கிறதுக்கு நீங்க ஒரு 2 ஸ்பூன்ல இருந்து 3 ஸ்பூன் போல தண்ணி ஊத்தினா போதும். ரொம்ப அதிகமா தண்ணி ஊத்தணும்னு தேவையில்லை. வெல்லமே கரைஞ்சு உங்களுக்கு நல்லா பாகு பதத்துல வரும். லேசா இடையில இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா வெல்லம் அடி பிடிக்கிற மாதிரி ஆகும். நம்ம வெல்லம் போட்டு 2 நிமிஷம் போல ஆகியிருக்கு. வெல்லம் நல்லா கரைஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கட்டிகள் எல்லாமே நல்லா ஃபுல்லா கரைஞ்சு வர அளவுக்கு அடுப்புல வச்சு கிளறி விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கட்டிகள் எதுவும் இல்லாம நம்ம இதை இப்ப வடிகட்டிடலாம். அப்பதான் இதுல இருக்க தூசு மண்ணி எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். இப்போ நம்ம வடிகட்டின வெள்ளைப்பாகை ஒரு கடாயில போட்டு அடுப்புல சிம்ல வச்சிருக்கோம். இந்த வெள்ளைப்பாகுல நம்ம வேக வச்சு எடுத்திருக்கோம்ல, அந்த பருப்பை சேர்த்துடலாம். இது கூடவே 1 கப்பு துருவன தேங்காவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகில் வந்து பருப்பு தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டோம். வெள்ளைப்பாகு வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் இந்த பூரணம் பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகுல இருக்க தண்ணி எல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணி வச்சோம்னா வெல்லம் இன்னும் கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு பூரணத்துக்கு வைக்க கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மாவு நல்லா ஆறிடுச்சு. நம்ம லேசாக இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து பெரட்டி வச்சுக்கலாம். இது போல் ஒரு அலுமினியம் ஷீட் எடுத்திருக்கோம். அலுமினியம் ஷீட்டில் வந்து மேலே லைட்டாக ஆயில் வந்து தடவிட்டு ஒரு சின்ன உருண்டை மட்டும் எடுத்து வச்சு அதை இந்த மாதிரி கையாலேயே பருத்திக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸாக வந்து பருத்தணும்னு இல்லை, மீடியம் சைஸ் இருந்தாவே போதும். அடுத்து இதுக்கு சென்டரில் ஒரு ஸ்பூன் பூரணம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஷீட்டை வந்து நீங்கள் அப்படியே மடிச்சிட வேண்டியது தான். அதோட கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பூரணம் வெளியே வராமல் இருக்கும். இது போல் நம்ம எல்லா கொழுக்கட்டைகளையும் வந்து மடக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இட்லி வேக வைக்கிற தட்டை எடுத்திருக்கோம். இதில் வந்து நம்ம மடக்கி வச்சுருந்த கொழுக்கட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா வச்சிடலாம். இப்போ இது போல் எல்லாத்தையும் அடுக்கி வச்சு நம்ம இட்லி பாத்திரத்துக்குள்ளே இந்த தட்டை வச்சிடலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை மூடி ஒரு 15 நிமிஷம் போல் வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம கொழுக்கட்டை வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகிருச்சு. நம்ம அடுப்புலேருந்து இறங்கிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், கொழுக்கட்டை எல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பாசிப்பருப்பு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்கமிங் வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும்.